உங்கள் லைஃப்பில் கன்ஃபியூஷன் இருக்கா? நான் அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன், என் லைஃப் எது பார்த்து போயிட்டுருக்கு, என்ன பண்ண போகிறேனே தெரியலையே, இப்போவே என்னோடய லைஃப் வந்து அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, ஐ வுட் சே இட் இஸ் குட். இட் இஸ் குட் பிகாஸ் இந்த சாப்டரில் நான் சொல்கிறது, சாப்டர் 31 சொல்கிறது என்னென்னா வந்து, இட்ஸ் ஓகே டு பி கன்ஃபியூஸ்டு. சி, நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்கன்னு நினச்சாதான் யூ ஆர் அவேர்னு அர்த்தம். அவேர்னா என்னது? ஓகே, எனக்கு நிஜமாக எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குடா அப்படிங்கிற அவேர்னஸ் வர்றதுக்கே நிறைய பேருக்கு வராது. சில பேர் வந்துட்டு இந்த ஜாயிண்ட் வீலில் வந்து ஸ்டக்கான மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவன் ஜாயிண்ட் வீல்குள்ளே தான் மாட்டிகிட்டு இருக்கான்ட்டு. ஒன்லி த பர்சன் ஹூ ரியலைசஸ், ஓ நம்ம ஜாயிண்ட் வீலில் இருக்கோம் அப்படிங்கிற ரியலைஸ் பண்ணால் தான் தலை சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த கன்ஃபியூஷனுங்கிற விஷயம் வரும். ஸோ ஐ வுட் சே இட்ஸ் ஓகே டு பி கன்ஃபியூஸ்டு. நிஜமாக சொல்கிறேன், எல்லாருமே எல்லாம் தெளிவெல்லாம் கிடையாது. தெளிவாக பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு இதை காமிச்சு நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல, இது கூட வந்து யூடியூப் எப்படி பார்த்து போக போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியாது. கன்ஃபியூஷன் இருக்குது. இட் இஸ் ஓகே. See, we will have to bring clarity to ourselves, but uttermost crystal clear clarity எல்லாம் யாருக்குமே கிடையாது. எல்லாம் ஒரு குருட்டாம்போக்கில் ஒரு நம்பிக்கையில் போகிறது தான். குருட்டாம்போக்குன்னு சொல்கிறத விட ஐ வுட் சே ஹோப் அண்ட் பிலீவ் தட் ஹே திங்ஸ் வில் கெட் பெட்டர், எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் போகிறது தானே தவிர, சில பேர் சொல்லுவாங்க கன்ஃபியூஷனே உன் லைஃப்பில் இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும், மைண்ட் வந்து பயங்கர கிளியராக இருக்கணும். அவங்களாம் வந்து they themselves are not clear நினைக்கிறேன். See, the thing is, everyone will have confusions in their life, and what we will have to do is find the solutions for that. See, பெரிய ஆத்தர்ஸ், பெரிய ஃபிலாசபர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷனில் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுனால தான் they went behind it. They wanted to solve it. Because of that confusion, they found out big things. அந்த ஆர்க்கிமெடிஸ்ன்னு நினைக்கிறேன், அவர் தான் நான் வந்துட்டு தொட்டிக்குள்ளே வந்து இது ஹாட் டப்புக்குள்ளார இறங்கும்போது தண்ணி ஏன்டா வெளியே வருதுன்னு யோசிச்சார். அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டார், எதுக்கு இப்போ தண்ணி மேலே வருது, இது என்ன ஆகுது, பாடி மாஸ்னால் என்ன, அப்போ தண்ணிக்கு ஒரு டென்சிட்டி இருக்கா, அப்போ நமக்குன்ட்டு ஒரு வால்யூம் இருக்கா அப்படிங்கிறத ஹி ஐடென்டிஃபை தட்ல. ஸோ கன்ஃபியூஷன் இஸ் குட். ஐசக் நியூட்டன் ஏன் மேலேருந்து கீழே வந்ததுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. கன்ஃபியூஷன் இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் ஏதோ பண்ணுறோங்கிற ஒரு அர்த்தம். அப்படி இல்லாட்டி எவனோ ஏதோ ஒரு ரோடு போட்டு விட்டான், அங்கே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கோம், யோசிக்கவே வேணாம் அப்படிங்கிறவனுக்கு வந்து கன்ஃபியூஷனே லைஃப்பில் இருக்காது. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு புத்திமான்னு சொல்லலாம். யூ ஆர் அன் இன்டலெக்சுவல் பர்சன். ஆனால் அட் த சேம் டைம் ஐ வுட் சே கன்ஃபியூஷன் இஸ் லைக் அ சிம்டம். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம லைஃப்பில்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், விச் இஸ் வெரி குட். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு சொல்யூஷனை வி வில் ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட். அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. நாளைக்கு இல்லை நாளானிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை நமக்கு என்னென்னா, ஒரு கன்ஃபியூஷன், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா டப்பு நம்ம மொபைல் ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட தாட் என்னென்னா, வேறு ஏதோ வீடியோ பார்த்துட்டுனா அந்த பூதம் போய்டும்ன்ட்டு, அந்த கன்ஃபியூஷன் போய்டும்ன்ட்டு. இந்த எரிக்கோழின்னு நினைக்கிறேன், அந்த எரிக்கோழி என்ன பண்ணுவோமா, ஒரு சூறாவளியோ ஏதாவது அந்த டொர்னாடோ மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அது என்ன பண்ணுவோமா, அந்த லேண்டு கடியில் போய் புதைச்சிருவோமா. தலையை வந்து அந்த லேண்டுக்குள்ளே விட்டோடனே அது நினச்சிக்குவோம், ஓகே பிரச்சனை எதுவுமே கிடையாது, அது வெளியே போயிடும், ஏன் தலை சேஃபாக இருக்குது அப்படின்ட்டு. கிடையாது. நிறைய பேர் இது பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை ஃபேஸ் பண்ணாமல் வேறு எதையாவது பண்ணிடுவாங்க. அவங்க நினைப்பாங்க அது போயிடும் அப்படின்ட்டு. எப்படி போகும்? போகவே போகாது. யூ வில் ஹாவ் டு சால்வ் இட், யூ வில் ஹாவ் டு கன்ஃபரண்ட் இட். பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு, ஓகே லெட்ஸ் ஃபேஸ் திஸ், லெட்ஸ் சால்வ் திஸ் கன்ஃபியூஷன் சொல்லிட்டு யூ வில் ஹாவ் டு கோ ஃபார்வர்ட். இது பண்ணலன்னா என்ன ஆகும்னா, இட் கெட்ஸ் ஸ்டோர்ட் இன் யுவர் சப்கான்ஷியஸுங்க. பிரச்சனை என்னென்னா, என்றைக்காவது ஒரு நாள் வந்து அது வெளியே வர ஆரம்பிச்சிடும், அண்ட் இட் வில் காஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஒன்று இருந்ததுன்னா, நான் கொடுக்குற பெஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஸ்பெண்ட் டைம் வித் இட். என்னோடய லைஃப்பில் ஏகப்பட்ட விஷயங்களை எனக்கு ஆன்சர் கிடைக்காததுக்கு ரீசன் என்னன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணேன்னா, நான் அது கூட டைம் செலவு பண்ணல. நான் அது கூட டைம் செலவு பண்ணேன்னா ஐ வில் கெட் அன் ஆன்சர். டைம் செலவு பண்ணுறதுனா என்ன? ஹே, எனக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, உட்காரு, யாருக்கூடையும் பேசாது, எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் தள்ளிவே, ஓகே கண்ணு மூடி நான் யோசிப்பேன் என்ன பண்ணுறது. அது கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஐ எம் நாட் ட்ரைங் டு சால்வ், அப்போவே சால்வ் பண்ணணும்னு நினைக்காம ஐ ஸ்பெண்ட் டைம் வித் இட், அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ வென் யூ டூ தட், யூ வில் ஃபைண்ட் அன் ஆன்சர்.
So do spend time with your problems. Do spend time with your confusions. It requires your attention. Great. So confusion இருந்தா தப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. Don't listen to people who be like கன்ஃபியூஷனே இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படி கிடையாது. கன்ஃபியூஷன் இருக்குது, ஒத்துக்கலாம். We'll find a solution for that. Great. So thank you so much for listening till now. And ஷார்ட்ஸ் பார்த்துட்டு கல்ச்சரில் ஃபுல் வீடியோ உட்காந்து பார்த்துருக்கீங்க. ஸோ ஐம் ரியலி ப்ரவுட் தட் யூ ஹேவ் திஸ் பேஷன்ஸ் வித் இன் யூ அண்ட் ஹாவ் அ beautiful day. I'll meet you guys tomorrow and see ya.